ஹலோ விவர்ஸ், நம்ம இப்போ சூப்பர் லைவ் ப்ளஸ் அப்படிங்கிற சிசிடிவி மொபைல் அப்ளிகேஷன் பற்றி டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். டிவிடி டிஜிட்டல் டெக்னாலஜி, ஒன் ஆஃப் த லீடிங் செக்யூரிட்டி சிஸ்டம் மேனுஃபேக்சரர். இவங்களோட போர்டு யூஸ்டு பை ஹனிவெல், கிராண்டை, டர்போ ப்ளஸ். ஸோ இவங்களோட டிவிஆர், என்விஆருக்கு யூஸ் பண்ணக்கூடிய ஒரு மொபைல் அப்ளிகேஷன் தான் சூப்பர் லைவ் ப்ளஸ். ஓகே, நம்ம இப்போ ஃபஸ்ட்டு இந்த சூப்பர் லைவ் ப்ளஸ் கூகுள் ப்ளே ஸ்டோர்லேருந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். நீங்கள் ஐஃபோன் யூசர்ஸாக இருந்தீங்கன்னா ஆப் ஸ்டோரில் போய்ட்டு சூப்பர் லைவ் ப்ளஸ்ன்னு டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டவுன்லோட் பண்ணதுக்கப்புறம் அந்த அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணிக்கோங்க. சில ஆக்சஸ் கேட்கும், அலோவ் கொடுத்துருங்க. ஃபஸ்ட் டைம் சில ஸ்க்ரீன்ஸ் வரும், அது இன்ஸ்ட்ரக்ஷன் ஸ்க்ரீன்ஸ், ஓகே கொடுத்துருங்க. இப்போ என்விஆர் எப்படி ஆட் பண்ணுறதுங்கிற காமிக்கிறேன். கியூஆர் கோட் ஸ்கேன் பண்ணி ஆட் பண்ணுறேன். நீங்கள் கியூஆர் கோட் ஸ்கேன் பண்ணும்போது அந்த சீரியல் நம்பர் ஆட்டோமேட்டிக்காக அதுவே எடுத்துகிட்டு வந்துடும். இல்லைனா நீங்கள் டைரெக்டாகவும் சீரியல் நம்பர் டைப் பண்ணலாம். அப்புறம் நீங்கள் டிவைஸ் நேம் ரீநேம் பண்ணிக்கலாம். உங்களுக்கு என்ன நேம் வேணுமோ அந்த நேம் கொடுத்துக்கலாம். டிஃபால்ட் யூசர் நேம் அட்மின். அப்புறம் நான் பாஸ்வேர்டை என்ட்ரு பண்ணுங்கள். பாஸ்வேர்டு என்ட்ரு பண்ணதுக்கப்புறம் சேவ் பண்ணிக்கோங்க. சேவ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி வீடியோ ஸ்க்ரீன் வந்துடும். நீங்கள் சிங்கிள் ஸ்க்ரீன் செலக்ட் பண்ணிவிட்டு அதில் மேலே இருக்கக்கூடிய ஐக்கானில் டெஃபனிஷன் சேஞ்ச் பண்ணிக்கலாம். நீங்கள் எவ்வளோ கிளாரிட்டி வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி டெஃபனிஷன் சேஞ்ச் பண்ணிக்கலாம். அப்புறம் உங்கள் ஃபோனை டில்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஃபுல் ஸ்க்ரீன் வியூ பார்த்துக்கலாம். அப்புறம் வேறு சில மெனூஸ் இருக்குது. கலர் செட்டிங் மெனூஸ். அதில் பிரைட்னஸ் நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம், ஹியூ அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அது மாதிரி வீடியோவோட சேச்சுரேஷன்ஸ் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அப்புறம் கான்ட்ராஸ்ட் கம்மி பண்ணிக்கலாம், இல்லை இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் ஒயிட் பேலன்ஸுக்கும் சில ப்ரீசெட்ஸ் இருக்குது. அப்புறம் ரெட் அண்ட் ப்ளூ காமா, இதையும் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம், டிக்ரீஸ் பண்ணிக்கலாம். இந்த ஆப்ஷன்ஸ்லாம் உங்கள் கேமரா சப்போர்ட்ஸ் பண்ண கேமரா செலக்டட் மாடல்ஸில் தான் ஒர்க் ஆகும். அப்புறம் பிடிசி ஆப்ஷன், பேன், டில்ட், ஜூம் கேமரா ஆப்ஷன். இது உங்கள் கேமரா பிடிசெட் கேமராவாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு இது யூஸ் ஆகும். அப்புறம் நீங்கள் கேமராவை லிஸ்ட் வியூ போய்ட்டு ஈஸியாக செலக்ட் பண்ணிக்கலாம். நம்பரில் செலக்ட் பண்ணுறதுக்கு பதிலாக நேம் வச்சு செலக்ட் பண்ணுறது நிறைய கேமராஸ் இருக்கிற இடத்துல ஈஸியாக இருக்கும். அப்புறம் இதில் ஆன் ஸ்க்ரீன் ரெக்கார்டிங் இருக்குது. அந்த கேமரா சிம்பிள் மாதிரி இருக்கும், அதை நீங்கள் செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா இந்த மொபைலில் இந்த வியூவை அப்படியே டைரெக்டாக உங்கள் மொபைல்லேயே ஸ்டோர் பண்ணிக்கலாம். அதே மாதிரி அதை ஃபோட்டோஸும் எடுத்துக்கலாம். இது லோக்கல் ஃபைல்ஸில் போய் சேவ் ஆயிரும். அப்புறம் கீழே பார்த்தீங்கன்னா அந்த சவுண்டு ஐக்கான் மாதிரி இருக்குது. அப்புறம் மைக் ஐக்கான் இருக்குது. இது எதுக்குன்னா 2-வே சப்போர்ட்டிங் கேமராஸில் 2-வே ஆடியோ சப்போர்ட் பண்ணும். அப்புறம் நீங்கள் ஸ்க்ரீன்ஸை ட்ராக் பண்ணிக்கலாம். உங்களுக்கு என்ன வரிசையில் வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி ரீஅரேஞ்ச் பண்ணி வச்சுக்கலாம். அப்புறம் ப்ளேபேக் ஆப்ஷன். நீங்கள் ப்ளேபேக் ஆப்ஷன் போயிட்டு உங்களோட முந்தின ரெக்கார்ட்ஸை பார்த்துக்கலாம். உங்களுக்கு எந்த டேட்லலாம் ரெக்கார்ட்ஸு இருக்கோ அந்த டேட்ஸ்லாம் வந்து ஹைலைட்டடாக ரெட் கலரில் காமிக்கும். அப்புறம் கீழே வந்து டைம் லைன். அந்த டைம் லைனை நீங்கள் வந்து பெருசு பண்ணி பார்த்துக்கலாம், அப்புறம் சின்னது பண்ணி பார்த்துக்கலாம். நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ பெருசு பண்ணுறீங்களோ அந்தளவுக்கு டீட்டெயிலாக நீங்கள் செலக்ட் பண்ண முடியும் டைமை. ஸோ நீங்கள் ப்ளேபேக் ஸ்க்ரீனையும் அதே போல் ஆன் ஸ்க்ரீன் ரெக்கார்ட் பண்ணிக்கலாம். நீங்கள் இதில் ரெக்கார்ட் பண்ணுற வீடியோஸ் டைரெக்டாக இந்த மொபைல் ஆப்போட ஃபைல்ஸில் போய் சேவ் ஆகும். சேம் வே நீங்கள் ஸ்னாப்ஷாட்ஸும் எடுத்துக்கலாம். அப்புறம் இதோட மெயின் ஸ்ட்ரீம், சப்ஸ்ட்ரீம். இது எதுக்குன்னா இந்த கிளாரிட்டி ஸ்விட்ச் பண்ணுறதுக்கு. மெயின் ஸ்ட்ரீமில் கொடுத்தீங்கன்னா உங்கள் வீடியோ கிளாரிட்டி பெட்டராக இருக்கும், ஆனால் நிறைய பேண்ட்வித் எடுக்கும். உங்களுக்கு நெட்டு ஸ்லோவாக இருந்துச்சுன்னா நீங்கள் சப்ஸ்ட்ரீம்லேயே வச்சு பார்த்துக்குங்க.
அப்புறம் அந்த லெஃப்ட் சைடில் மேலே 3 கோடு மாதிரி இருக்குது, அந்த மெனுக்குள்ளே போகிறோம். மோஷன் நோட்டிஃபிகேஷன்ஸ் இருக்குது. இந்த நோட்டிஃபிகேஷன் செட்டிங்ஸ் எப்படி பண்ணுறதுங்கிறத காமிக்கிறேன். அந்த மெனுவில் புஷ் செட்டிங்ஸில் போயிட்டிங்கன்னா டிவைஸ் நோட்டிஃபிகேஷன் எனேபிள் பண்ணிக்கங்க. இதில் ஆன் ஆஃப் சுவிட்ச் மாதிரி நிறைய இருக்கும். உங்களுக்கு எந்த மாதிரி நோட்டிஃபிகேஷன்ஸ்க்கு எனேபிள் வைக்கணுமோ அதை ஆன் பண்ணிக்கங்க, மற்றதை ஆஃப் பண்ணி வச்சுருங்க. ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு கேமரா ஆஃப்லைன் ஆன்லைன் நோட்டிஃபிகேஷன் வேணும்னா அதை ஆன் பண்ணி வச்சுக்கலாம். அதே போல் டிஸ்க் ஃபுல் வேணும், ஆன் ஆஃப் வேணும்னா ஆன் ஆஃப் பண்ணி வச்சுக்கலாம். அப்புறம் நம்ம ஆல்ரெடி ஸ்டோர் பண்ணி வச்ச ஆன் ரெக்கார்ட் ஃபைல்ஸை இந்த ஃபைலுங்கிற மெனுவில் போய் பார்த்துக்கலாம். அதில் நீங்கள் வீடியோ கிளிக் பண்ணிங்கன்னா உங்கள் லோக்கல் மொபைல் பிளேயர்லேயே ப்ளே ஆகும். இந்த ப்ளே பண்ண வீடியோஸை வேறு யாருக்கும் ஷேர் பண்ணணும் அப்படின்னா அதுலேயே ஷேர் ஆப்ஷன்ஸ் இருக்குது. அதில் வாட்ஸ்அப் அல்லது இமெயில் மூலமாக நீங்கள் அனுப்பிச்சிக்கலாம். ஸோ அதே மாதிரி ஃபோட்டோஸையும் நீங்கள் யாருக்கு வேணுமோ வாட்ஸ்அப் அல்லது இமெயில் மூலமா சென்ட் பண்ணிக்கலாம். அப்புறம் கீழே இந்த சென்டரில் வியூ பட்டன் இருக்குது. அதாவது எத்தனை ஸ்க்ரீன் வேணும் அப்படிங்கிறது 4 வியூ, 9 வியூ அல்லது 16 வியூ வச்சு நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். டிபெண்ட்ஸ் அப்பான் உங்கள்கிட்ட எத்தனை கேமரா இருக்குங்கிறத பொறுத்தது. நீங்கள் இப்போ லிஸ்ட் மெனுக்குள்ளே போய்ட்டு அதில் ஒரு QR கோடு சிம்பிள் இருக்கும், அதை செலக்ட் பண்ணிவிட்டு இந்த QR கோடை நீங்கள் ஷேர் பண்ணி வாட்ஸ்அப் மூலமாக வேறு யாருக்கும் கொடுக்கணுன்னா கொடுக்கலாம். உதாரணத்துக்கு உங்கள் ஃபேமிலியில் வேறு யாருக்கும் இதே மொபைல் ஆக்சஸ் வேணும், இதே ரெக்கார்ட் இருக்குது அப்படின்னா நீங்கள் வாட்ஸ்அப் மூலமா ஷேர் பண்ணிக்கலாம். சேம்வே அதில் ஒரு இன்ஃபர்மேஷன் பட்டன் இருக்குது. அந்த இன்ஃபர்மேஷன் பட்டனுக்குள்ளே போனீங்கன்னா நிறைய டிவைஸ் இன்ஃபர்மேஷன் கிடைக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் பேசிக் இன்ஃபர்மேஷன், உங்கள் ரெக்கார்டரை பற்றின இன்ஃபர்மேஷன், சேனலோட இன்ஃபர்மேஷன், சேனல் ஸ்டேட்டஸ், என்னென்ன கேமரா ஆட் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறது. அப்புறம் அலாம் ஸ்டேட்டஸ் பொறுத்த வரைக்கும் டிபெண்ட்ஸ் அப்பான் கேமரா, அப்புறம் நீங்கள் அலாம் ஆட் பண்ணியிருக்கீங்களாங்கிறத பொறுத்தது. எவ்வளோ டைப் ஆஃப் அலார்ம்ஸ் ஆட் பண்ணியிருக்கீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி இன்ஃபர்மேஷன் அதில் காமிக்கும். அப்புறம் ரெக்கார்ட் ஸ்டேட்டஸ், நீங்கள் ஒவ்வொரு கேமராவும் என்ன மெகா பிக்சல் ஆட் பண்ணியிருக்கீங்க, என்ன டீட்டெயில்ஸ் அப்படிங்கிறத காமிக்கும். நான் இங்கே 3 மெகா பிக்சல் யூஸ் பண்ணியிருக்கேன். அப்புறம் நெட்வொர்க் ஸ்டேட்டஸ், இதில் ஐபி அட்ரஸ், மற்ற நெட்வொர்க் சம்மந்தப்பட்ட போர்ட், RSTP, UPnP, ஸோ எல்லாமே காமிக்கும். அப்புறம் டிஸ்க் இன்ஃபர்மேஷன், நீங்கள் எவ்வளோ சைஸ் ஹார்ட் டிஸ்க் யூஸ் பண்ணுறீங்க அப்படிங்கிறத காமிக்கும். இந்த வீடியோ உபயோகமாக இருக்கும்னு நம்புகிறேன்.